அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஹுட்ஸ் ஆஃப் கிரியேஷன். இதுதான் நான் யூடியூப்பில் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. நான் ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப் க்ரியேட் பண்ணி ஐடி. ஆனால் இப்போ தான் வீடியோ போட டைம் கிடச்சிருக்குன்னு போடுறேன். இன்ஷால்லா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பெருநாள் முடிஞ்சு எங்கே போனோம் அப்படின்னா, திருவாரூர் பக்கத்தில் இருக்க ஒரு தாஜ்மஹால் கட்டியிருக்காங்களா அம்மாக்காக, அந்த தாஜ்மஹாலுக்கு தான் போனோம். உண்மையாகவே உங்களுக்கே தெரியும், பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செப்பல்ஸ்லாம் வந்து உள்ளே அலோட் கிடையாது. நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக, எவ்வளோ கோல்டு கலரில் இருக்குன்னு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த தாஜ்மஹால். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் இது. அம்மாக்காக கட்டினது. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி பார்க்கும் போதே. இதான் அவங்க அம்மா இடக்கம் பண்ண பிளேஸு. உள்ளே யாரும் அலோவ் கிடையாது அதுக்கு. இல்லை, ரைட் சைடில் வந்து பெண்களுக்கு தொழுகைக்கான இடம், லெஃப்ட் சைடு வந்து ஆண்களுக்கு தொழுகைக்கான இடம். பேக் சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மதர்ஸா நடத்திட்டு இருக்காங்க. ஆம்பளை பிள்ளைங்களுக்காக தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல். ஹாஸ்டலும் இருக்குது, அங்கே தங்க வச்சு பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூலும் வந்து அங்கேயே நடத்திக்கிட்டு இருக்காங்க. மதர்ஸா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். குரான் மெமரி ஃபுல்லாக பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஆலிமாக்கும் ஓத சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்குது இது மாதிரி பார்க்கும்போது. இன்ஷால்லா வந்து கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலிஸோடு சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் அக்கா ஹஸ்பண்ட், பசங்க. என்னோடய பொண்ணு தான் நிற்கவே மாட்டேன்ட்டாங்க ஃபோட்டோஸ்க்கு சுத்தமாக. அப்புறமா கடைசியாக வந்து இந்த பிளேஸில் வந்து உள்ளே போய் நின்றுக்கிட்டு, இங்கே நிற்கிற ஃபோட்டோஸ் எடுங்கன்னாங்க. சரி, யாராவது பார்க்குறதுக்குள்ளே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு கடைசியாக நான் மட்டும் ஒரு சோலோவாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்.